வருகிற முக்கியமான ஒரு நாள் சொல்கிறேன், வருகிற வியாழக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் வச்சிருக்கிறேன். போன வாரமும் தான் சொன்னேன், இந்த வாரம் அதை விட ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். எனக்கு விரோதமாக இருக்கிற கசப்பான வார்த்தைகளை உடைக்கும் அபிஷேகம். ஆமென். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெஞ்சி இது போய் நோட்டு எத்தனைவான்றான், நோட்டு எத்தனை. இப்போ மொல்ல தந்து பெஞ்சு கிட்ட கொடுக்குறான், இப்படி போட்ட உடனே என்ன வந்துச்சுன்னா கசப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற மிக மிக கொடூர ஒரு போராட்டம் எதுனா கசப்பு. ஒருத்தருக்கு உங்கள் மேலே கசப்பாக நினச்சிட்டாங்கன்னா உங்களால் அந்த இடத்துல வாழவே, அந்த கசப்புள்ளவர்கள் உங்களை துரத்துவார்கள். சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுக்குறேன் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். 38ஆம் அதிகாரம் 17 வசனம். இதோ சமாதானத்திற்கு பதிலாக நான் என்னது எதுக்காக காத்துனேன்? என் குடும்பம் எதுக்காக காத்துனேன்? என் பிள்ளைக்கு எதுக்காக காத்துங்கிறேன்? ஆனா என் வீட்டில் என்ன வந்துச்சு? ஏதோ ஒரு உறவில எனக்கு என்ன வந்துக்குது? சாதாரண கசப்பு இல்லை, பயங்கரமான ஒரு கசப்பு. அந்த கசப்பு உள்ளவங்க பார்வை உங்களை அறுத்துடும், உங்க வாழ்க்கையை கெடுத்துடும். வர வியாழக்கிழமை இந்த ப்ரேயர் ஒரு விசேஷித்த ஒரு ஜபத்தை நடத்துகிறேன். ஆன்லைனில் பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும். நான் உங்களை அவைக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஃபோன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக இந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து வரலாம். உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் மேலே யாரெல்லாம் கசப்பான வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார்களோ, ஒரு நல்ல கவனிங்க, கடல் தண்ணியை வச்சு அந்த கசப்பை, வசனம் சொல்லுது லேவியராங்களோ பசங்க, அந்த கசப்பெல்லாம் சுத்த ஜலத்தினால் தெளித்து ஆசாரிகள் சுத்தமாக்கினார்கள். ஒரு எரிச்சலின் ஆவியை ஒரு ஆசாரின் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் இதை செய்ய முடியும். யார் தான் செய்ய முடியும்? உங்களுக்கு சூனியம் பண்ணுறாங்கல்ல, அவங்க உங்கள் மேலே கசப்பாக இருந்தால் சூனியம் செய்கிறாங்க. உங்களுக்கு வாழ விடாதபடி செய்கிறாங்கல்ல, உங்கள் மேலே என்ன இருக்குது? அந்த கசப்பை ஆண்டவர் அன்றைக்கி எல்லாருக்கிட்ட இருந்து நீக்கி நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்றைக்கு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.